இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக நாம் கடந்து சொல்ல போகிறோம். ஆண்டவர் என்னோடு பேசுவார். சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு பேசுவார். திரும்பி விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் எப்படி வந்திருக்கிறீங்க, எந்த மனநிலையோடு வந்திருக்கிறீங்க, அதெல்லாம் முன்னாடி நிற்கிற ஊழியக்காரனுக்கு தெரியாது. முகத்தை பார்க்கிறவன் ஊழியன். ஆனால் அந்த ஊழியன் மூலமாக தேவன் உங்கள் அகத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை பார்த்து பார்த்து பேச அவரால் மட்டும்தான் முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 2 ராஜாக்கள் 20வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 ராஜாக்கள் 20:1. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். போதும். இப்போ ஒரு கேள்வி, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வருமா, வரலாமா? சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வருமா, வராதா? சின்ன கேள்விதான், பதில் சொல்லுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரலாமா, வரக்கூடாது? வரக்கூடாது சொல்கிறவங்க மட்டும் கையை வைத்து காட்டுங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வியாதி வரக்கூடாது. என் தமிழ் நிறைய பேருக்கு புரியல. நீங்கள் இந்த பூமியில் இருக்கிறீங்க, உங்களுடைய பாதம் இந்த மண்ணை தொட்டு கொண்டு இருக்கிறது. இது சபிக்கப்பட்ட சாபம் நிறைந்த பூமி. இதில் உங்கள் பாதம் படுகிற வரைக்கும் இந்த பூமியில் இருக்கக்கூடிய வியாதி விபத்து எல்லாம் உங்களை தொட்டு கொண்டே தான் இருக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. ஆண்டோடைய பிள்ளைகளை தேவன் வேற்று கிரகத்துக்குள்ளே கொண்டு போய் வைக்கவில்லை, இந்த கிரகத்துக்குள்ளே தான் வச்சிருக்கிறாரு. வியாதி வரும், ஆனால் என் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள் என்று சொல்லுவதற்கு அவர் நம்ம பக்கத்தில் வருவார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ சொல்லுங்க, வியாதி வருமா வராதா? ஹலோ, எகிப்தியருக்கு வியாதி வந்தது, வாதை வந்தது. அதே எகிப்தில் தான் யார் இருக்கிறா? சிவில் ஜனங்க இருக்கிறாங்க. அந்த ஜனங்கள் தேவனுடைய இரத்த கோட்டையினுடைய பாதுகாப்புக்குள்ள இருந்ததுனால அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க கவனிங்க, இந்த எசேக்கியா ராஜாவை பற்றி நாம் தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம், தியானித்து கொண்டிருக்கிறோம். இவர் ரொம்ப நல்ல ராஜா, நல்ல மனுஷன், ஆண்டவரை நேசிக்கிற மனுஷன். நம்பவே முடியாத சூழ்நிலையில் ஆண்டவரை நம்பி எல்லாவற்றையும் விட்டு ஓடி போக வேண்டிய சூழ்நிலையில் எதிரிகளை பார்த்து பயப்படாதபடிக்கு கர்த்தரை பார்த்து நம்பி நின்ற ஒரு மனுஷன் எசேக்கியா. சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள், மனநிலைகள் எல்லாவற்றையும் கடந்து ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரையே நம்பி நிர்கதியாய் நின்றாலும் தேவனுடைய ரட்சிப்பினாலே அவன் பாதுகாக்கப்பட்ட ஒருத்தவன் தான் இந்த எசேக்கியா ராஜா. உண்மையா இல்லைங்களா? ஹலோ, இப்பேற்பட்ட ஒருவனுக்கு வியாதி வரலாமா? ஏற்கனவே நான் சொன்னேன், ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி தன் கணவன் இறந்த பிற்பாடு எலிசாட்ட வந்து சொல்கிறாங்க, என் புருஷன் வாங்கிய கடனுக்காக என் பிள்ளைகளை கேட்கிறார்கள். கடன் கொடுத்தவர்கள் யாரை கேட்குறாங்க? பிள்ளைகளை கேட்கிறார்கள் என்று சொல்லும்போது சொன்னேன், யாருக்கு கடன்? கர்த்தருடைய தீர்க்கதரிசிக்கு, தேவனுடைய ஊழியத்தை செய்தவனுக்கு கடன். தேவனையே நம்பி இருந்த இந்த எசேக்கியா ராஜாவுக்கு என்னது? வியாதி. வெறும் வியாதி மட்டும் இல்லைங்க, இன்னொரு காரியத்தை நீங்கள் சொல்கிற கவனிங்க. ஏழாவது வசனத்தை வாசிங்க. பின்பு ஏசாயா, அத்திப்பழத்து அடையை கொண்டு வாருங்கள் என்றான். பிளவையின் மேல் பற்று போட்ட போது அவன், என்னது பிளவை? பல சமயத்தில் நமக்கு தமிழுக்கு அர்த்தமே தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? வெட்டுக்காயம், வவுண்ட். என்ன காயம்? வெட்டுக்காயம்.
ஏதோ ஒரு விபத்து நடந்திருக்குது, எங்கேயோ அவன் தவறி விழுந்திருக்கிறான், இல்லை ஏதோ பயிற்சி செய்யும் போது பலமாக ஒரு வெட்டு என்ன செஞ்சுருக்குது, பட்டு இருக்குது. அந்த பிளவை அது இன்னும் என்ன செய்யலை, மூடலை, அது ரணம் ஆயிடுச்சு. அது அப்படியே அவனை அந்த வலி, அந்த பெயின் அவனை படுக்கையில் அழுத்தி போட்டது. வியாதிப்பட்டது மாத்திரம் இல்லை, அந்த வியாதி எப்படி ஆயிடுச்சு, மரணத்துக்கு ஏதுவான நிலைக்கு அவன் என்ன செஞ்சிச்சு, கொண்டு போயிட்டு. நல்லா கவனிங்க, ஒரு பக்கம் ஜீவன், ஒரு பக்கம் மரணம், இடையில் ஒரு கோடு. சென்ட்ரல் நம்ம எங்கே இருக்கிறோம், சென்ட்ரலில் இருக்கிறோம். நல்ல ஆரோக்கியம் நம்மளை ஜீவனுக்கு நேராக இழுக்குது, வியாதி நம்மளை எதுக்கு நேராக இழுக்குது, மரணத்துக்கு நேராக இழுக்குது. பல சமயத்தில் வியாதி மரணத்துக்கு நேராக இழுக்கும்போது ஆரோக்கியம் நம்ம பிடிச்சு மீண்டும் கொண்டு வந்து என்ன செய்யுது, ஜீவனுக்கு மத்தியில் நிறுத்துறதுனால தான் நம்ம உயிரோடு இருக்கிறோம். ஆனால் இந்த எசேக்கியாவை வியாதி இழுத்து கொண்டு போய் எங்கே நிறுத்திடுச்சு, மரணத்துக்கு பக்கத்தில் நிறுத்திடுச்சு. நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், நாட்களை எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். எசேக்கியா வியாதிப்பட்ட செய்தி அரண்மனைக்கு மாத்திரம் இல்லை, ஊரே பேசுகிற அளவுக்கு, ஊரே பேசுகிற அளவுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்கிற தூர தேசங்கள் பேசக்கூடிய அளவுக்கு, ஒரு வல்லரசு பேசக்கூடிய அளவுக்கு. வாசித்து பாருங்க, 12வது வசனத்தை வாசிங்க. அக்காலத்திலே பலாதானின் குமாரனாகிய பெரோதாக் பலாதான் என்னும் எசேக்கியா வியாதிப்பட்டிருக்கிறதை கவனிங்க. செய்தி எங்கே போயிடுச்சு, செய்தி அரண்மனை தாண்டி வெளியே வந்துருச்சு. இப்போ அந்த தேசத்தை தாண்டி வெளியில் போயிடுச்சு. அந்நிய தேசத்தில் இருக்கக்கூடிய பாபிலோன் ராஜாவுக்கு எசேக்கியா வியாதி இருக்கிறது என்ன ஆயிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியுமா, அவ்வளோ பெரிய அசீரிய ராஜாவுக்கு காப்பாற்றின அவனுடைய கடவுள், யுத்தத்துக்கு காப்பாற்றிய கடவுளால் வியாதிக்கு என்ன பண்ண முடியல, காப்பாற்ற முடியலையே. எவ்வளோ பெரிய யுத்தம் அவனை சூழ்ந்திருந்தது, எவ்வளோ பெரிய படை அந்த தேசத்தை முற்றுகையிட்டு இருந்தது. அந்த சமயத்தில் அவன் கர்த்தரை நம்பினான். அவன் நம்பின கர்த்தர் அவனை கைவிடவில்லை, கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு, வியாதியில் சாக போகிறான். வியாதியில் என்ன செய்ய போகிறான், சாக போகிறான். மலர் வலையெல்லாம் கொடுத்து அனுப்புகிறார் யார், பெரோதாக் பலாதான். வெகுமதிகள்லாம் என்ன செய்கிறாரு, கொடுத்துட்றான். வியாதியாக இருக்குது கேள்விப்பட்டு நினச்சி பாருங்க. அப்போ முத்தி போயிடுச்சு, வியாதி முத்தி போயிடுச்சு. இந்த சூழ்நிலையில் இது வரைக்கும் நீங்கள் 19வது அதிகாரம் 20வது அதிகாரம் வாசிச்சிருப்பீங்க. பெரிய யுத்தத்தினுடைய செய்தி வந்தபோது ஆலயத்திற்கு போய் ஆண்டவரை பார்க்குறான். எசேக்கியா ராஜா தன்னுடைய ஊழியக்காரர்கள் தீர்க்கதரிசி இடத்துல என்ன செய்கிறான், அனுப்புகிறான். தீர்க்கதரிசி அவன்கிட்ட என்ன செய்யலை, வரல. அவனும் கர்த்தர் சொன்னதை சொல்லி அனுப்புகிறான். ரெண்டாவதும் நிருபங்கள் வந்தபோது அது வாங்கிட்டு போய் ஆலயத்துக்குள்ளே போய் என்ன செய்கிறான், படிக்கிறான். அப்பொழுதும் ஏசாயாவுக்கு ஆள் அனுப்பி சொல்கிறான். ஏசாயா அங்கேருந்து ஆள் அனுப்பி அவனுக்கு சொல்கிறான், நீ பயப்படாதன்னு சொல்கிறான். இன்னும் ஏசாயாவும் எசேக்கியாவும் என்ன செய்யலை, சந்தித்து கொள்ளலை. தொல்லை பூர பிரச்சனையில் கூட இவன் ஒன்றும் பெருசாக என்ன செய்யலை, இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லி அனுப்புகிறான். ஆனால் இப்பொழுது ஏசாயாவை கர்த்தர் அனுப்புகிறார். வாசித்து பாருங்க, 1வது வசனம் வாசிங்க. ஏசாயா என்ன தீர்க்கதரிசி எங்க வரா, எசேக்கியாவிடத்தில் ஏன் வரா, அவ்வளோதான். நான் பார்ப்பது இதுதான் கடைசி, இதுக்கு மேலே நான் உங்களை என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. உயிரோடு இருக்கும்போதே உங்கள் முகத்தை நான் பார்த்து விடுகிறேன். கர்த்தரனை அனுப்பி இருக்கிறார். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். யோசிச்சு பாருல. அப்போ கூட ஏசாயா கிட்ட அவன் என்ன செய்யலை, சிரிச்சுக்கிட்டே தான் என்ன செய்கிறான். சாதாரணமாக சொல்லும் போது அவன் எங்கே இருக்கிறான், படுக்கையில் இருக்கிறான். எங்கே இருக்கிறான், வியாதி படுக்கையில் இருக்கிறான். ஏசாயா அந்த வார்த்தைகளை சொன்ன போது ஐயோ அம்மான்னு சொல்லி நெஞ்சில் அடிச்சுட்டு அவன் என்ன செய்யலை, கதறவே இல்லை. ஏசாயா சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி. கவனிங்க, இப்போ எங்கே படுத்திருக்கிறான், காட்சி
படுக்கையில் படுத்திருக்கிறான். இப்போ ஒரு துர்ச்செய்தி வருகிறது, நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர். இந்த செய்தி வந்த உடனே குப்புன்னு அவனுக்கு வேர்த்திருக்கும், கண்ணில் அப்படியே கண்ணீர் பூத்திருக்கும், ஒரு மாதிரி பட்ட சூழ்நிலை. இப்போ டக்குன்னு எங்கே திரும்புகிறான்? இதை யார் பார்த்துடக்கூடாது? என் கண்ணீரை ஒரு மனுஷனும் பார்த்து விடக்கூடாது, என் கண்ணீரை ஒரு மனுஷனும் பார்த்து விடக்கூடாது. அந்த காலத்தில் சொல்லுவாங்க, ஆம்பளைன்னா அழலாமா, ஆம்பளை அழலாமா. ராஜாக்கள் கொஞ்சம் சாதாரண ஒரு வீரனே அழக்கூடாது என்றால், தேசத்தினுடைய அதிபதி, ஜனத்தினுடைய அதிபதி அழலாமா? கர்த்தர் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக, வெளிப்படுத்தின விசேஷம் 5, 10, 1, 6 நீங்கள் வாசித்து பாருங்க. ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றி இருக்கிறார்? ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக மாற்றி இருக்கிறார். நம்முடைய கண்ணீர் கர்த்தரை தவிர வேற யாரும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. சுவர்புறமாக திரும்பி கொண்டார். ஏசாயா சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டார்? பார்த்துட்டு போயிட்டார். சுவர்புறமாக திரும்பி என்ன சொல்றார்? படிங்க. கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து நலமானதை செய்தேன் என்பதை நினைத்துள்ளும் என்று விண்ணப்பம் பண்ணினான். எசேக்கியா மிகவும் ஆண்டவரே, நான் சாகக்கூடாது, எனக்கு ஆயுசு வேணும், திருக்க ஆயுசு வேணும், எனக்கு 50 ஆண்டு வேணும், 100 ஆண்டு ஏதாவது கேட்டானா? எதுவுமே ஒன்னே ஒன்று சொன்னான், ஆண்டவரே, நான் உமக்கு முன்பாக உம்முடைய பார்வையில். 2 வார்த்தை கவனிங்க, உமக்கு முன்பாக, உம்முடைய பார்வையில். சொல்ல முடியுமா? எப்பேற்பட்ட ஜீவியம்! கடந்து போன காலகட்டங்களை திரும்பி பார்த்தால், யூதாவின் ராஜாக்களாகட்டும், இஸ்ரவேலின் ராஜாக்களாகட்டும், இவனை போல கர்த்தரை நம்பியவர்கள் ஒருவரும் இல்லை. அப்பேற்பட்டவன் அந்த மன உத்தமத்தோடு சொல்ற, ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் எப்படி இருந்தேன்னு மட்டும் என்ன செய்யுங்க, நினைச்சு பாருங்க. இப்ப வியாதி என்னுடைய தலையெழுத்தை எழுத பார்க்கிறது. கடந்த வாரம் நான் சொன்னேன், சனகரிம் ராஜா, அசீரிய ராஜா, இவன் தலையெழுத்தை எழுதி நீ தப்புவாயோ? உன்னை விட பெரிய பெரிய தேசங்கள், உன்னை விட பெரிய பெரிய ராஜாக்கள் எல்லாம் எனக்கு முன்பாக நிர்மூலமாகி ஒன்றுமில்லாமல் போயிருக்கும்போது, ஒரு சின்ன தேசத்தினுடைய ராஜா நீ இந்த செய்தியை கேட்ட பிற்பாடு தப்புவாயோ? எதிரி சத்துருவனுடைய தலையெழுத்தை எழுதி அனுப்பிட்டான். கர்த்தருடைய சன்னிதானத்தில் அது படிக்கப்பட்ட போது தேவன் அதை அழித்து இவனுக்கு எழுதப்பட்ட தலையெழுத்தை எழுதியவனுடைய தலையிலேயே கொண்டு வந்து பலிக்க பண்ணினார் ஆண்டவர். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அவ்வளோ பெரிய ராஜா, அவ்வளோ பெரிய படை, அவன் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. கோயிலில் போய் கும்பிடும் போது, சாமி கும்பிடுற இடத்துல வெட்டப்பட்டு என்ன செய்யறா, சாகிறா. நினைச்சு பாருங்க. இப்ப ஒரு முறை சத்ரு எழுதிய தலையெழுத்தை தேவன் மாற்றி போட்டுட்டாரு. 2வது முறை வியாதி நீர் பிழைக்க மாட்டீர் என்று தலையெழுத்தை எழுதுகிறது. பிளவை, அந்த பெருங்காயம், நீர் மரித்து போவீர் என்று இவருடைய தலையெழுத்து என்ன செய்து எழுதுது. 2வது முறை வியாதி இவருடைய தலையெழுத்தை எழுதுகிறது. 3வது முறை விபத்து, அந்த பெருங்காயம் இவனுடைய தலையெழுத்து என்ன செய்து எழுதுகிறது. இப்ப இவனுக்கு உள்ள மிகவும் அழுதான். அந்த வார்த்தை ஏன் தெரியுமா அழுதான்? நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஆண்டவரே, எனக்கு இந்த வியாதியோ மரணமோ எனக்கு ஒன்றும் பெருசு இல்லை, உம்முடைய நாமம் தூஷிக்கப்படுவதற்கு ஏதுவாகுது. என்ன செஞ்சிடக்கூடாது, மாறிவிடக்கூடாது. அவன் கர்த்தரை நம்பினான். ஆனால் நம்பிய தேவன் அவன் என்ன செய்ய முடியல, காப்பாற்ற முடியல. ஏற்கனவே ஒருத்தன் சொல்லிட்டு போயிருக்கிறான், நீ நம்புற கர்த்தர் உன்னை எத்த ஒட்டாதே, அவர் உன்னை ஏமாத்திருவாரு, அவர்கிட்ட நீ ஏமாந்து போயிடாதுன்னு சொல்லி என்ன செய்யறா, சொல்றா. அப்பேற்பட்ட சூழலில் ஆண்டவரே, மற்றவர்கள் சொல்லுக்கு முன்பாக இந்த வியாதியிலிருந்து நீர் என்ன செஞ்சுதான் ஆகணும், காப்பாற்றிதான். எனக்காக அல்ல கர்த்தாவே, எங்களுக்காக அல்ல கர்த்தாவே, இப்படி நாமத்தின் மகிமைக்காக, நாமத்துக்கு மகிமை வர பண்ணத்தக்கதாக இதை செய்தருளும் என்று சொல்லி உள்ளத்தின் வாஞ்ச
அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மிகவும் அழுதான். ஆனால் அவன் அழுததை யாரும் பார்க்கல. அவன் அழுததை ஒருவரும் பார்க்கவில்லை. ஏசாயா கூட அவன் அழுததை என்ன செய்யல, பார்க்கல. ஏசாயா என்ன செய்கிறார்? போயிட்டே இருக்கிறார். அரண்மனைனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ முற்றத்தை தாண்டினா பாதி முற்றம்னா ஏதோ ஒரு பெரிய ஹால் நினச்சிக்காதீங்க. அது கிலோமீட்டர் கணக்கில் என்ன செய்யும், ஏன்னா மந்திரி சபை கூடக்கூடிய இடம். அவன் அப்படியே தாண்டி போகிறான். வாசிங்க, அடுத்த வருஷத்தை வாசி பாருங்க. ஏசாயா பாதி முற்றத்தை விட்டு அப்புறம் போகிறதுக்கு முன்னே கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, நீ திரும்பி போ. இங்கே அவனிங்களே, இவன் மிகவும் அழுகுறான். எனக்கு அதை செய்ய எதை செய்யணும் எதுவுமே என்ன செய்யலை, கேட்கவே இல்லை. இவனுடைய கண்ணீரை கண்ட தேவன் அடுத்த செகண்டு வியாதி விபத்து எழுதுகிற தலையெழுத்தை மாற்றி எழுதி நீ திருப்பி போன்னு யார்கிட்ட கொடுத்து அனுப்புகிறாரு? ஏசாயாட்டு திருப்பி நீ போ. இப்போ நான் அவன் தலையெழுத்தை என்ன செய்ய போகிறேன், மாற்ற போகிறேன். ஒன்று மாத்திரம் நல்லா தெரிஞ்சுங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நடுவில் நீங்கள் இருந்தாலும் சரி, வெளியே சொல்ல முடியாத உடல் பலவீனமாகட்டும், வியாதி ஆகட்டும், வறுமையாகட்டும், தரித்திரமாகட்டும், கடன் பிரச்சனையாகட்டும், சொல்ல முடியாத குடும்ப பிரச்சனைகளாகட்டும், எல்லாவற்றையும் தேவனுடைய சன்னிதானத்தில் சொல்ல பழகி கொண்டவர்களுக்கு தேவன் எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனத்தில் அவர் என்ன சொல்றார், வாசித்து பாருங்க. இல்லை, இதில் உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். சில பேர் நீங்கள் எப்படிமா படிச்சிங்க, நல்லா கரைச்சி குடிச்சிட்டேன். புக்கை கரைச்சா குடிக்க முடியும்? ஹலோ, கரைச்சி குடிச்சிட்டெல்லாம் சொல்ல பார்த்துருக்கீங்களா? ஆனால் ஒன்றும் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, உங்கள் விண்ணப்பத்தை உங்கள் கண்ணீரோட கரைத்து தேவனுடைய பாதத்தில் ஊற்றக்கூடிய கலை அன்னாளுக்கு தெரிந்திருந்தது. யாருக்கு தெரிஞ்சது? அன்னாளுக்கு. அந்த விண்ணப்பத்தை, அந்த இதயத்தினுடைய ஏக்கத்தை, வாழ்க்கையினுடைய தேவையை தன்னுடைய கண்ணீரோடு சேர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி கரைத்து அன்னுடைய பாதத்தில் என்ன செய்கிறா, ஊற்றா. அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. கர்த்தர் அவள் கேட்டதையும் கொடுத்தார், கேளாதது 5 மடங்கு அவளுக்கு திரும்ப கொடுத்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. சும்மா போய் ஆண்டவர் சமூகத்தில் சொல்லிட்டு வர்றது கிடையாது. சும்மா சொல்லிட்டு வர்றதில்ல. எப்படி என்ன செய்யணும்? சும்மா கிச்சனுக்கு போயிட்டு கடுகு சீரகம் மிளகா அப்படியே வாயில் அள்ளி மென்று அப்படியே தண்ணி ஊற்றி விழுங்கிறதில்ல. சமைக்க தெரிஞ்சிருக்கணும். தேவ சன்னிதானத்தில் உங்கள் விண்ணப்பங்களை உங்கள் கண்ணீரோடு சேர்த்து அதை கரைத்து ஊற்ற தெரியணும். அவ்வளோ பெரிய ராஜா ஒவ்வொரு முறையும் அவருடைய படைகளால் ஜெயிக்கலை, அவருடைய இராணுவத்தால் ஜெயிக்கலை, தனக்கு இருந்ததானே பலத்தினால் அவன் ஜெயிக்கவே இல்லை. தேவனை நோக்கி பார்த்ததுனால் அவன் ஜெயித்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ அவனுடைய கண்ணீரை விண்ணப்பத்தோடு கலந்து ஆண்டவர்கிட்ட அனுப்பிட்டான். இப்போ ஆண்டவர் ஏசாயா மூலமாக சொல்கிறாரு, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், கண்ணீரை கண்டேன். கேட்கறதுக்கு என்ன வேணும் சொல்லுங்க? காது வேணும். பார்க்கறதுக்கு? அப்போ உன் சத்தத்தை நான் கேட்டேன், ஒன்று நான் பார்த்தேன். நீ என் பார்வையில் இருக்கிற, நீ கூப்பிடுற தூரத்தில் தான் நான் இருக்கிற, உன் சத்தம் என் காதுக்கு கேட்குது. நீ எனக்கு தூரமா இல்லை. எசையா நீ பயப்படாத, எசைக்கா நீ பயப்படாத. விண்ணப்பத்தை நான் என்ன செஞ்சிருக்கிறேன், கேட்டுக்கிறேன், கண்ணீரை கண்டேன். அடுத்த வார்த்தை வாசிங்க. இதோ நான் உன்னை குணமாக்குவேன். இதோ நான் உன்னை குணமாக்குவேன். அடுத்து வாசிங்க. 3ஆம் நாளிலே நீ, ஏன் தெரியுமா? ஏன் இந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு தெரியுமா? ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஆலயத்துக்குள்ள போகணும்னு சொல்லி தான் வாஞ்சிப்பான். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன், உடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே, உடைய ஆலயத்தில் தங்கி இருந்து ஆராய்ச்சி பண்ணுவதையே நான் நாடுவேன். தாவீது சொன்னார் பாருங்க. அதை போல இந்த எசேக்கியா ராஜாவுக்கு ஒரே ஒரு ஆசை, எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் ஒரு மனுஷனோடு போய் கலந்து பேசி நான் தீர்க்கக்கூடாது, என் தேவனோடு
சென்று ஆலயத்தில் அவரை பார்த்து அவருடைய பிரச்சனையை நான் பேசணும். எதிரி லெட்டர் போட்டிருந்தான்னா அவருக்கு முன்னால் வச்சு நான் அதை என்ன செய்யணும், வாசிக்கணும். என் பிரச்சனைக்கு ஒட்டுமொத்தமான தீர்வு ஆலயம், தேவனுடைய சன்னிதானம், தேவனுடைய பாதம், அவருடைய பாதப்படியில் தான் நான் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வு காண வேண்டும் என்று சொல்லி அவன் வாஞ்சித்தவன். ஆனால் இப்பொழுது படுத்த படுக்கை. இப்போ எப்படி இருக்கிறான்? படுத்த படுக்கை, எழுந்திருக்கவே முடியாத சூழ்நிலை. நல்லா கவனிங்க, ஏசாயா சொன்னப்ப அந்த கண்ணீர் அவனுக்குள்ள துளுத்துட்டு வருது. அவன் உடலை புரட்டி அந்த பக்கம் திரும்ப முடியல. அந்த வசனத்தை பாருங்க, எதை திருப்பினான்னு போட்டுக்கு பாருங்க. ஒன்றாவது முகத்தை வாசிச்சு பாருங்க. சுவர்புறமாக தன் முகத்தை திருப்பினா, உடம்பு என்ன செய்ய முடியல, திருப்ப முடியல. பெருங்காயம், வியாதி, பலவீனம், தாங்க முடியாத வலி, வேதனை, அப்படியே முகத்தை மட்டும் திருப்புறான். அந்த சூழலில் கூட என் கண்ணீரை யாரும் என்ன செய்யக்கூடாது, பார்த்து விடக்கூடாது, பார்த்து விடக்கூடாது. எப்பேற்பட்டதான ஒரு உணர்வு கவனிச்சு பாருங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ 3ஆம் நாளில் ஆலயத்துக்கு அந்த வார்த்தையை காட்டவன அவனுக்கு எப்படி இருந்திருக்கும் சொல்லுங்களேன். தாவீது வனாந்தரத்தில் இருக்கும்போது சொல்கிறான், ஊருக்குள்ளேயே வர முடியாது, ஆலயம் ஊருக்குள்ளே இருக்கு, ஊரில் உள்ளவங்க தான் ஆலயத்துக்கு என்ன செய்ய முடியும், போக முடியும். தாவீது தேடப்படக்கூடிய குற்றவாளி, இப்போது தலைமறைவான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவன் சொல்கிறான், ஆலயத்தை நேசிக்கிறேன்னா ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலையில் இருக்கிறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் யாராவது எனக்கு ஒரு நாள் சொன்னா அந்த சத்தம் எனக்கு அவ்வளவு சந்தோஷமான சத்தமாக இருக்கும். அதை போல இந்த எசேக்கியா ராஜாவுக்கு நான் எழுந்து ஆலயத்துக்கு போகணும், ஆனால் இப்போ என் கையை காலை கூட என்னால் என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல. ஆண்டவர் சொல்றார், 3ஆம் நாளில் நீ எங்கே போவ, 3ஆம் நாளிலே ஆலயத்திற்கு போவாய். இவ்வளோ அருமையான ஒரு வார்த்தை பாருங்க. இவன் வியாதி சுகமாகிறது கூட இவனுக்கு ஒரு பெரிய ஒரு விஷயமா இல்லை. ஆலயத்துக்கு போவேன், நான் எங்கே போவேன், ஆலயத்துக்கு போவேன். எவ்வளவு ஒரு தனக்கு கிடைத்த ஒரு ஜாக்பாட் பரிசு போல. ஆலயத்துக்கு போய் ஆண்டவரோட பேசி பழகினவங்களுக்கு அதில் போக முடியலன்னா அது பெரிய கஷ்டம். நம்மள அநேகர் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு போக முடியாத சமயத்தில் நீங்கள் வருத்தப்பட்டிருக்கிறீங்களா என்னன்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு போக முடியல, சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் நம்ம என்ன செய்கிறோம், அதை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறோம். இல்லை, ஒரு வாரம் கூட ஆலயத்துக்கு தவறாமல் நான் வந்தே ஆகணும். ஒருவேளை நான் ஆலயத்துக்கு வரலன்னா அன்னைக்கு எனக்கு அடக்க ஆராதனைக்கு நீங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருங்க, வந்துருங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும், இருக்கணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு சின்ன பையன் தன்னுடைய குடும்ப வறுமையின் காரணமாக அவனால் படிக்க முடியல. சின்ன வயசுலேயே அவன் ஒரு மெக்கானிக் ஷெட்டுக்கு வேலைக்கு போகிறான். இந்த மதியான நேரம் அவன் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடுவான். சாப்பிட்றதுக்கு முன்னாடி அப்படி முகத்தை கழுவிட்டு ஒரு குறிப்பிட்ட நேரம் சரியாக போய் ஆலயத்துடைய வாசலில் நின்று, இயேசுவே உங்கள் ஜானி வந்திருக்கிற இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டு திரும்ப ஓடி வந்து என்ன செய்வான், சாப்பிடுவான். ஒவ்வொரு நாளும் அந்த சத்தம் கேட்கும். உள்ளே இருக்கிற ஃபாதருக்கு அவ்வளோ சந்தோஷம். அந்த பையன் எப்படி டெய்லி வந்து கரெக்டான டைமுக்கு வந்து என்ன செய்கிறான், இயேசுவே உங்கள் ஜானி வந்திருக்குன்னு சொல்லுவான். ஆனால் ஒரு நாள் அந்த பையன் வரல. அந்த ஃபாதருக்குள்ள மனசு ஏக்கன்னு அன்னைக்கு வர பையனை காணுமே. அன்னைக்கு டைம் பார்க்குறாரு, அந்த பையன் என்ன செய்யல, வரல. அதே நேரம் அந்த பையன் கடுமையான காய்ச்சல் தன்னுடைய அறையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான், நடுங்கி குளிர் ஜுரத்தில் படுத்திருக்கிறான். ஐயோ என் ஆண்டவரே, டைம் பார்க்குறான். அந்த நேரம் நான் என் ஆண்டவரை சந்திக்க ஆலயத்தினுடைய வாசலில் நிற்கிற நேரம் அல்லவா, இயேசுவே உங்கள் ஜானி வந்திருக்கிறேன்னு சொல்ல வேண்டிய நேரம் அல்லவான்னு சொல்லி அந்த டைம் பார்க்குறான். அந்த முள்ளு சரியாக வரும்போது திடீரென்று அந்த அறை பேரொளி பிரகாசத்தோடு அப்படி பிரகாசிக்குது. திடீர்னு ஒரு சத்தம், ஜானி இயேசு வந்திருக்கிறேன், ஜானி உன்னுடைய இயேசு வந்திருக்கிறேன். ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுக்கங்க, எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ ஆலயத்தை நேசித்து நீ தேவனுடைய சன்னிதானத்தில் வந்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தேவனை மாத்திரமே தீர்வாய் கொண்டிருப்பாயானால், தேவைக்காக தேவனை தேடாதபடிக்கு தேவனையே தன் தேவையாக நினைத்து நீ தேடுவாயானால்,
உன் தேவையான சமயத்தில் எல்லாம் தேவன் உன் பக்கத்தில் நிற்பதையும் அவர் சத்தம் உன் செவிகள் கேட்பதையும் உன்னால உணர முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. இதை கவனிங்க, இவருடைய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு துர்ச்செய்தி வருது. என்ன செய்தி வருது? துர்ச்செய்தி. என்ன செய்தி? ரப்சாகே சொல்கிறான், சனகரிப் ராஜா என்ன செஞ்சிருக்கிறாரு? வந்திருக்கிறார், அவ்வளோதான்றான். ரெண்டாவது வியாதியும் மரணமும் துர்ச்செய்தியான செய்து வருது. துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான், அவனுடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். எவ்வளோ பெரிய துர்ச்செய்தி! இவனுக்கு ஒரே ஒரு ஆசை, இந்த வியாதி நீங்கி என் தேவன் யுத்தத்தில் மாத்திரம் என்னை காப்பாற்ற வல்லவர் அல்ல, எல்லா சூழ்நிலையிலையும் விபத்திலேயும் காப்பாற்ற வல்லவர், வியாதியிலேயும் காப்பாற்ற வல்லவர், மரணத்தினுடைய பிடியிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்ற வல்லவர் என்பதை என்னை கொண்டு என் தேசம் அல்ல சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசங்களும் கர்த்தரை குறித்து அறிய வேண்டும் என்று சொல்லி விரும்பிதான் அவன் மிகவும் அழுதான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கவனிச்சு பாருங்க, அந்த வியாதியினுடைய செய்தி அவனிடத்துல வருது. அந்த சமயத்தில் அவன் யாருங்க? அந்த தேசத்தினுடைய அதிபதி. என்ன செஞ்சிருக்கலாம்? இந்த தேசத்தில் இல்லை, என்னை சுற்றி இருக்கிற எந்த தேசத்தில் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வியாதியிலிருந்து என்னை குணமாக்குகிற ஒரு வைத்தியரை தேடுங்கள் என்று சொல்லி அனுப்பியிருக்கலாம். அகாஸ்வேர் ராஜா சொன்னார்ல, வஸ்திக்கு பதிலாக ஒரு ஆளை என்ன செய்யுங்க, தேடுங்கன்னு சொல்லி சொன்னப்போ ஒன்று தேட சொன்னா கொண்டு வந்தவனுக்கு ஊரில் உள்ளதெல்லாம் என்ன செஞ்சிட்டான்? யாரெல்லாம் அழகாக இருந்துச்சு எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இவன் என்ன பண்ணியிருக்கலாம்? என் வியாதி நீங்கள் நான் சுகமாகறதுக்காக நல்ல வைத்தியனை தேடுங்கன்னு சொல்லியிருக்கலாமா இல்லையா? ஒரு பெரிய பிளவை, அந்த புண்ணு ஓப்பன் ஆகிடுச்சு, அது உள்ள சீழ் வைத்து புறையோடி போய் காலையே எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. ஒரு ரண வைத்தியனை தேடுங்கள், ஒரு ரண வைத்தியனை தேடுங்கள். கீழையாத்தினுடைய பிசித்தைலம் வேண்டும், அத்திப்பழ தேடுக்கலாம். இவன் ஒன்றும் எனக்கு அத்திப்பழ அடைய கொண்டு வாங்க, எனக்கு வைத்தியரை கொண்டு வாங்கலாம் என்ன செய்வல்ல, கேட்கவே இல்லைங்க. வியாதிக்கு இவன் சுகத்தை கேட்கவில்லை, வியாதிக்கு அவன் தேவனைத்தான் கேட்கிறான். அல்லேலூயா சொல்லுவோமா? உன் தேவைக்கு பணத்தை கேட்கிறாயா? உன் தேவைக்கு சுகத்தை கேட்கிறாயா? உன் பிரச்சனைக்கு தீர்வை கேட்கிறாயா? அல்லாவிட்டால் உன் வாழ்க்கைக்கு தேவனையே துணையாக கேட்கிறாயா? தேவனை தன் துணையாக கொண்ட இந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இப்போ 6வது வசனத்தை வாசிங்களேன். உன் நாட்களோட 15 வருஷங்களை கூட்டுவேன், உன்னையும் இந்த நகரத்தையும் அசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீது நிமித்தமும் இந்த நகரத்துக்கு ஆதரவாக இருப்பேன். அவருடைய அந்த விண்ணப்பத்தினுடைய சத்தத்தை கேட்ட தேவன், அவன் கண்ணீரை பார்த்த தேவன் சொல்றார், என் நிமித்தம், தாவீதின் நிமித்தம் நான் எப்படி இருப்பேன், உனக்கு ஆதரவா இருப்பேன்னு சொல்றார். அல்லேலூயா. கேரண்டி யாரு? நான் கேரண்டி, தாவீது கேரண்டி. அல்லேலூயா. இங்கே இந்த ஊர்லலாம் நிறைய கேரண்டிலாம் இருக்குது. அந்த கேரண்டியை பற்றி நான் என்ன செய்யலை, ஆண்டவர் உத்தரவாதம் கொடுக்குற, என் நிமித்தம் நான் உனக்கு எப்படி இருப்பேன், ஆதரவாக இருப்பேன். தாவீது நிமித்தம் உனக்கு ஆதரவாக இருப்பேன். என்ன சொல்கிறாரு? நமக்கு ஆண்டவர் உண்மையாக நம்ம நேசிக்கிறார், ஆதரவாக இருப்பார். அதே சமயத்தில் நம்மை நேசித்து நமக்காக ஜெபிக்கிறவர்கள் நிமித்தமும் தேவன் நமக்கு ஆதரவாக இருப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவரை நமக்கு வேண்டும், ஆண்டவரை நேசிக்கிற மனுஷரும் நமக்கு வேண்டும். பிதாவை நேசிக்கணும் முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும். அதே போல உன்னை போல பிறனையும் நேசிக்கணும். தேவன் மட்டும் வேணும். இந்த உலகத்தில் இருக்கிறப்ப யார் வேணும்? இயேசுவே கிருபையிலும் ஞானத்திலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். அப்போ நமக்கு யார் வேணும்? மனுஷரும் வேண்டும். அல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசனத்தை வாசிங்க. யாருங்க மருந்து கொண்டு வர சொல்றது? எசேக்கியா கேட்டானா? அவன் மருந்து யார்தான்? அவன் மருந்து கர்த்தர், அவன் மருந்து கர்த்தருடைய வார்த்தை, அவன் மருந்து ஆலயம்,
அவன் மருந்து தேவனுடைய சன்னிதானம், அவன் மருந்து தேவனுடைய பாதம். ஏசாயா தான் இப்போ எதை கொண்டு வராரு? அத்திப்பழ அடையை கொண்டு வந்து புலவின் மேலே போட்டபோது அவன் பிழைத்தான். எசேக்கியா ஏசாயாவை நோக்கி, கர்த்தர் என்னை குணமாக்குவதற்கும் 3ஆம் நாளிலே நான் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவதற்கும் அடையாளம் என்ன? நான் இன்னும் 3 மணி நேரம் கூட உயிரோடு இருக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அவ்வளோ வலி வேதனை, இறுதி நாளில் இருப்பது போல இருக்கிறேன். இன்னும் 3 நாள்லேயே என்னால் உயிரோட இருக்கிறது எனக்கு சந்தேகம். 3 நாளில் நான் எழுந்து ஆலயத்துக்கு போவேன்றதுக்கு என்ன கேரண்டி, என்ன அடையாளம்? யோசிச்சு பாருங்க. படுத்த படுக்க, பெரும் பிளவு, உடம்பு அசைக்க முடியல, முகத்தை மட்டும்தான் என்ன செய்கிறா, திருப்புறா. ஆகாரம்லாம் ஒன்றும் என்ன செய்ய முடியல, எடுத்துக்கொள்ள முடியல. கடைசி நேரம் சொல்லிட்டான், வீட்டு காரியத்தில் ஒழுங்கு பண்ணுப்பா, உயில் எழுதுறதெல்லாம் யார் யாருக்கு என்னென்ன எழுதணும், யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், பதவி யாருக்கு, அரசவை யாருக்கு, பொறுப்பு யாருக்கு, எல்லாத்தையும் சீக்கிரம் என்ன செஞ்சிரு, ஒழுங்கு பண்ணிட்டு நீங்கள் பழைக்க மாட்டீங்க அப்படின்ட்டு எப்போ சொல்லலாம், லாஸ்ட் மினிட். இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்னும் 3 நாளில் எனக்கு இருப்பனான்ற சந்தேகம், 3ஆவது நாளில் ஆலயத்துக்கு போகிறேன்னு சொல்கிறீங்களே, எப்படி எப்படி? அதுக்கு எனக்கு ஒரு அடையாளம் வேணும்னு சொல்லி கேட்குறான். அப்போ அந்த அடையாளத்தை வாசிச்சு பாருங்களேன். அதற்கு ஏசாயா, வார்த்தையின்படியே செய்வார் என்பதற்கு கர்த்தரால் உனக்கு உண்டாகும் அடையாளமாக சாயை 10 பாகை முன்னிட்டு போக வேண்டுமா? 10 பாகை பின்னிட்டு. இந்த வசந்த படிக்கும்போது அது என்ன சாயை, அது என்ன பாகை, நமக்கு ஒன்றுமே தெரியலல்ல. பாகை, பாகை மானி எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்க? காம்பஸ் தெரியுமா? அதுக்கு பேர் என்னது? பாகை மானி. அந்த காம்பஸ் மாதிரி ஒரு பாறையில் என்ன செஞ்சிருப்பாங்க, ஒரு ஆகாஸ் என்கிறதான ஒரு கடிகாரம், சூரிய கடிகாரம். அந்த கடிகாரத்தில் அந்த பாகை மாதிரி இப்படி ஒரு பள்ளம் இது பண்ணிவிட்டு அதில் கோடுகளை என்ன செஞ்சுருப்பாங்க, போட்டிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்கிறேன், அதோ அந்த வால் கிளாக் பாருல, முள்ளை எடுத்துருங்க. அந்த முள்ளை எடுத்துட்டு அந்த சென்ட்ரு ஓட்ட வழியாக வெளிச்சம், சூரியனுடைய வெளிச்சம் ஏதோ எங்கே வரும், அது வழியாக வரும். சூரியன் போக 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 அந்த நிழல் என்ன செய்யும், முள்ளுக்கு பதிலாக நிழல் என்ன செய்யும், வந்துட்டு இருக்கும். அந்த சாயை என்றால் நிழல் என்று அர்த்தம், பாகை என்றால் அந்த டிகிரி, ஆங்கிலத்தில் டிகிரி என்று அர்த்தம். அந்த நிழல் இப்போ வந்து அப்படியே அந்த சூரிய கடிகாரத்தில் வருது. இப்போ ஏசாயா கேட்குறான், இந்த சூரிய கடிகாரத்தினுடைய நிழல் முன்னிட்டு போக வேண்டுமா அல்லது பின்னிட்டு போக வேண்டுமா? அப்போ எசேக்கியா சொல்கிறாரு, முன்னிட்டு போகிறது வந்து சாதாரண விஷயம், ஆனால் என்ன செய்யணும், ரிவேர்ஸில் போகணும். நினச்சி பாருங்களேன், இந்த நிழல் ரிவேர்ஸில் 10 பாகை எங்கே போகுது, பின்னால் போகுது. இது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. பூமி இப்போ ரிவேர்ஸில் சுற்றணும், சூரியனும். ஒரு கிரகத்தில் நடந்த அற்புதம் இல்லை, சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. சயின்டிஃபிக்காக இன்றைக்கும் அந்த நேரத்தை என்ன செய்கிறாங்க, எசேக்கியா அவனுடைய காலத்தில் மிஸ் ஆன அந்த நேரத்தை கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். யோசுவா அவனுடைய காலத்தில் ஒரு பகல் அந்த சூரியன் தரித்து நின்றதை, அந்த மிஸ் ஆன டைம் என்ன செய்கிறாங்க, கால கணக்கெடுப்பாளர்கள் இதை கணக்கிட்டு வைத்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அற்புதம் தெரியுமா? இப்போ இவனுக்காக தேவன் சூரியனையும் அந்த பக்கம் பூமியையும் என்ன செய்ய வேண்டியதாக இருக்கு, ரிவர்ஸில் சுத்த வேண்டியதாக இருக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? சூரியனை யோசுவா நிறுத்தினா, எசேக்கியா சூரியனை ரிவர்ஸில் திருப்பினான். அல்லேலூயா சொல்லுவோமா? எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ ஆலயத்தை நேசித்தால், ஆண்டவரை நேசித்தால், உன் பிரச்சனைக்கு நல்லா கவனிங்க. ஏற்கனவே ஒரு துர்ச்செய்தி வருது, உடனே எகிப்தியரை கூப்பிடுங்க, படைகளை கூப்பிடுங்க, பெலிஸ்தீரை கூப்பிடுங்க, அம்மோனியரை கூப்பிடுங்க, மோவாபியரை கூப்பிடுங்க, அமலேக்கியரை கூப்பிடுங்க. யாரையும் அவன் செய்யல, கூலிப்படை பொருத்துவதற்கு தன் மனதை அவன் செலுத்தவல்ல, கர்த்தரை சார்ந்து கொள்கிறான். ஆலயத்திற்கு போய் தன் வஸ்திரத்தை என்ன செய்யறான், கிழித்துக்கொள். ஆண்டவரே பாரு, எப்பேற்பட்ட அசிங்கமான வார்த்தைகளை பேசுறான். அவன் எதிரி பேசுன வார்த்தை என்ன செய்யறான் தெரியுங்களா, மலத்தை சாப்பிடுங்கன்னு சொல்லக்கூடிய வார்த்தையை வேதத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட ஒரு வார்த்தை. எசேக்கியா ராஜா அவ்வளோ பெரிய படை இருந்தாலுமே அந்த எதிரி வந்து பேசுகிறான், பேசும்போது அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறான், அமைதியாக இருக்கிறான். அவன் அமைதியாக இருந்ததற்கு
ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பெரிய பதில் வந்துச்சு. பயந்துட்டு எங்கே போயிட்டாங்க? தேசத்தை விட்டு ஓடிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிரச்சனை வரும்போதும் போராட்டம் வரும்போதும் நாமே நமக்காக எழும்பி வழக்காடுவதை விட்டுவிட்டு கர்த்தர் எனக்காக வழக்காடுவார், கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இப்படிப்பட்ட வார்த்தைகளை, வசனங்களை உங்களுடைய வாழ்வின் ஆதாரமாக எடுத்துக்கொண்டு நீங்கள் அறிக்கை செய்வீர்களானால் அந்த வார்த்தையின் மூலமாக ஒரு வல்லமை, சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலாம் தேவன் தம்முடைய வார்த்தை மகிமைப்படுத்தி இருக்கிறதுனாலே அந்த வார்த்தையினாலே ஒரு மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டாகும். அல்லேலூயா. தேவன் உங்கள் குறைவுகளை எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே கிறிஸ்து இயேசுக்குள் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த எசேக்கியா ராஜா அந்த 10 பாகை என்ன செய்யணும்? சாயை பின்னிட்டு போக வேண்டும் என்று சொல்லி கேட்டார். நம்ம யோசிக்கலாம், ஆண்டவர் சொன்ன பிற்பாடு அடையாளம் கேட்பது சரியா? சில காரியங்கள் ஆண்டவர் சொன்ன பிற்பாடு அடையாளம் கேட்கலாமா? சொல்லுங்க, கேட்கலாமா கேட்கக்கூடாதா? ஹலோ, தேவன் சிலதை பேசுனா அடையாளம் கேட்கலாமா கேட்கக்கூடாதா? கேட்டிருக்கிறாங்க. அடையாளம் கேட்கறது தப்பு தான். ஏன்னா சில சமயத்தில் கன்ஃபார்ம் பண்ணிக்கவே முடியல, சூழ்நிலை அந்த மாதிரி இருக்குது. இவன் அவ்வளோ மோசமான சூழ்நிலையில் படுத்திருக்கிறான். 3 நாளில் நீ எழுந்திரிச்சு நடப்ப ஓடுவேன்னா யாராலையா நம்ப முடியுமா? சொல்லுங்க. நாளைக்கு என்ன இடத்துல இந்த ஒலிமுக வாசல்ல 1 மரக்கால் கோதுமை 1 சேக்கல் விற்கப்படும் சொல்லி சொன்னால் யாராலையும் நம்ப முடியுமா? அந்த மாதிரி சூழ்நிலையில் அடையாளம் வேணும்ல. நீ பார்ப்ப, ஆனால் நீ என்ன செய்ய மாட்ட, சாப்பிட மாட்டேன். ஏதாவது ஒரு அடையாளம் கொடுக்கப்படும். அதே மாதிரி தான் எசேக்கியாவுக்கு அடையாளம் கொடுக்கப்பட்டுச்சு. அடுத்து வாசிங்க, 11 வாசிங்க, சாரி 12 வாசிங்க. ம் 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 எல்லாவற்றையும் காண்பித்தான். ம் எசேக்கியா அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றுமே இல்லை. இங்கே தான் ஒரு சின்ன ஒரு காரியம். இந்த எதிரி நாட்டு ராஜா இவனுக்கு வெகுமானங்களை அனுப்பி இவனை விசாரித்த உடனே லேசாக அன்பு காட்டினா போதும், டக்குன்னு எல்லாத்தையும் என்ன செஞ்சிருது, அவ்வளோதான் சொல்லி எல்லாத்தையும் என்ன செய்கிறார், திறந்து காட்டுறார். இந்த சம்பவத்தை கவனிங்க. ஆடு நனையுதுன்னு ஓனாய் கொடையை எடுத்துகிட்டு வந்துச்சான். ஆடு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்க? ஆடு நனையுதுன்னு ஓனாய் அழுததை கேள்விப்பட்டிருப்பீங்க. இங்கே எதை எடுத்துகிட்டு வருது? கொடை, வெகுமானங்களை எடுத்துகிட்டு வருது. எதுக்காக? உள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் எல்லாம் எங்கே போயிடுச்சு? எல்லாமும் பாபிலோனுக்கு போயிடுச்சு. இங்கே எசேக்கியா யதார்த்தமாக தான் செய்தார், தவறாக செய்யல, யதார்த்தமாக செய்கிறார். அந்த யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ஆண்டவர் மீண்டும் ஏசாயா மூலமாக பேசுகிறார். வாசிங்க 14வது வசனம். 2வது முறையே வராரு. ஏன்னா இது எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப பெரிய விஷயம். இதுவும் தலை போகிற விஷயம். அது ஜீவன் போகிற விஷயத்துக்காக வந்தா இப்போ ஆமாம் வந்து அந்த மனுஷர் என்ன சொன்னார்கள், எங்கே இருந்து உம்மிடத்தில் வந்தார்கள் என்று கேட்டான். பாபிலோன் என்னும் தூர தேசத்திலிருந்து வந்தார்கள். ஏசாயா கேட்குறான், வந்தவங்க யாரு, எங்கேருந்து வந்தாங்க, என்ன சொன்னாங்க, எல்லாம் கேட்குறான். அதுக்கு எசேக்கியா சொல்றார், பாபிலோன்லேருந்து வந்தாங்க. அப்போ அடுத்து வாசிங்க. உம்முடைய வீட்டில் என்னத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். எல்லாவற்றையும் பார்த்தார்கள். என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். இப்போதான் கர்த்தருடைய வார்த்தை. வாசிங்க. அப்போது ஏசாயா எசேக்கியாவை நோக்கி, இதோ நாட்கள் வரும், உமது வீட்டில் உள்ளதிலும் உமது பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும்
ஒன்று மீதியாக வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். நீர் பெறப்போகிற உமது சந்தானமாகிய உமது குமாரர்களும் சிலர் பாபிலோனின் ராஜாவின் அரண்மனையிலே வேலைக்காரராய் இருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹலோ, கவனிங்க. இது வரைக்கும் இவனுக்கு ஒரு நல்ல செய்தி கூட என்ன செஞ்சதில்லை, வந்ததில்லை. சத்ருக்கிட்ட இருந்து ஒரு கெட்ட செய்தி வருது. அடுத்தது தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வியாதி சொன்ன செய்தி, விபத்து சொன்ன செய்தி, எல்லாமே கெட்ட செய்தி. இப்போ ஒரு செய்தி வருது. என்ன செய்தி? இப்போ உங்ககிட்ட இருக்கிற பொக்கிஷங்கள் எல்லாம் எங்கே போயிடும்? பாபிலோனுக்கு போயிடும். நீர் பெறப்போகிற. அப்போ கவனிங்க, இப்போ எப்படி சுகமாயிட்டா? எப்படி சுகமாயிட்டா? குடும்ப வாழ்க்கை நடத்தக்கூடிய அளவுக்கு, குழந்தைகளை பெற்றெடுக்கக்கூடிய அளவுக்கு அற்புதமான ஒரு ஆரோக்கியமாக சுகமாயிட்டான். யோசிச்சு பாருங்க. நீர் பெறப்போகிற முடிய குமாரர்களில் அவங்களும் எங்கே இருப்பாங்க? பாபிலோனில் அடிமையாக இருப்பாங்க. சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்டவொடனே என்ன பண்ணியிருக்கணும்? ஃபஸ்ட்டு துர்ச்செய்தியை கேட்டவொடனே எதை கழிச்சுக்கிட்டான்? சட்டையை கழிச்சிட்டான். ரெண்டாவது செய்தி கேட்டவுடனே எந்த மனுஷனுக்கும் தெரியாமல் தேவ சன்னிதானத்தில் மிகவும் அழுதான். இப்போ மூணாவது செய்தி என்ன செய்தி? எல்லாம் கொண்டு போகப்படும். உங்ககிட்ட இருக்கிற ஆஸ்தி, ஐஸ்வர்யம், உடைய சொத்து, பிள்ளைகள் எல்லாம் எங்கே போயிடுவாங்க? இந்த செய்தியை கேட்டவுடனே என்ன சொல்கிறேன்? வாசிங்க. நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை. ஹலோ, சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை படிங்க. நீர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றார். ஆண்டவர் சொன்ன வார்த்தையே நல்லதுன்னு நினைக்க முடியாத சூழ்நிலையில் யாருமே எதிர்பார்க்காத ஒரு வார்த்தையை சொல்றான். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். சொன்னது யாரு? யோபுவை மிஞ்சத்தக்கதான ஒரு பரிசுத்தவான் இந்த எசேக்கியா. எப்பேற்பட்ட வார்த்தை! அவனுக்கு எடுத்த பிற்பாடு அவன் சொன்னான். எடுக்கிறதுக்கு முன்னாடி செய்தியை சொன்ன ஆண்டோடைய தீர்க்கதரிசிட்ட அவன் சொல்றான், அவர் சொன்னது நல்லது, நல்லது. இன்னைக்கு எத்தனை பேர் எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறீங்க? ஐயோ, வயநாடுக்கு வந்தது கோயம்புத்தூருக்கு வரும்னு சொல்லிட்டாங்க, கோயம்புத்தூருக்கு வர்றது ஊட்டிக்கு வரும்னு சொல்லிட்டாங்க, திருப்பூர் கோயம்புத்தூர் வந்த திருப்பூருக்கு என்ன செய்யும்? கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டாங்க. இப்பயே வேற ஏதாவது ஒரு ஊரில் இந்த தமிழகத்துடைய மத்திய பகுதியில் கடல் நெருங்க முடியாத, மலையினுடைய நிலச்சரிவு நெருங்க முடியாத, வெள்ளமே வராத வறட்டு பள்ளத்தாக்கு எங்கேயாவது இருந்தால் அங்கே போயிடலாமான்னு சொல்லி உட்காந்து கால்குலேட் பண்ணி அழுவுறது அல்ல. எதிர்காலத்தை பற்றி என்ன செய்யக்கூடாது? எதிர்காலத்தை குறித்து பயப்படவே கூடாது. எசேக்கியா பாருங்க, தேவன் சொன்னபடி நடக்கும், கண்டிப்பா நடக்கும் என்று தெரிந்த பிற்பாடு கூட சொல்றான் நல்லதுதான். ஏனென்றால் அது கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. நல்லது, கர்த்தருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை நல்லது. அதை நான் ஏற்றுக்கொள்ளும் போது எல்லா இடத்துலையும் தேவன் காரியங்களை தலைகீழாக மாற பண்ணி இருக்கிறார். யுத்தத்தின் காரியங்களை தலைகீழாக மாற பண்ணி இருக்கிறார். வியாதியின் காரியத்தை தலைகீழாக மாற பண்ணி இருக்கிறார். விபத்தினுடைய காரியத்தை தலைகீழாக மாற பண்ணி இருக்கிறார். எனக்காக சூரியனை, எனக்காக இந்த பூமியுடைய திசையையே அவர் திருப்ப கூடுமானால் எனக்காக என்னுடைய சொந்ததிக்காகவும் எல்லாவற்றையும் செய்ய அவரால் முடியும். எழும்புவோமா தேவனுடைய சன்னிதானத்தில்? எல்லாரும் எழுப்புவோம். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏதோ நீங்கள் சாதாரணமாக நீங்கள் நினைக்கிறீங்க. எசேக்கியாவுடைய வாழ்க்கையில் கவனிச்சு பாருங்க. எதிர்காலம் அவனுக்கு சொல்லப்பட்டுச்சு. நீங்க செத்து போயிடுவீங்க, மரிச்சு போயிடுவீங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனால் சொல்லப்பட்ட வார்த்தைகளுக்கு அவன் அதை பற்றி கவலைப்படாம, ஆண்டவரே என்னை நினைத்துள்ளும் என்று சொல்லி கேட்டதுனாலே சொல்லப்பட்ட வார்த்தையை மாற்றி எழுதிய தேவன் 15 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கையில் கூட்டி கொடுத்தார் அல்லவா? 15 ஆண்டுகள் அவனுக்கு கூட்டி கொடுத்தார். அந்த 15 ஆண்டுகளிலே தேவன் குமாரரையும் குமாரத்திகளையும் கொடுத்து
இழந்து போனதான ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களையும், பொன்னையும், வெள்ளியையும் கொடுத்து ஆண்டவர் அவனை மகிமையான ஒரு ராஜாவாக தேசத்தில் உயர்த்தி வைத்திருந்தார் அல்லவா? ஜனத்தின் அதிபதி என்று கர்த்தருடைய வாயினாலே சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு மகிமை. எஸ் லார்ட். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கரங்களே கர்த்தருக்கு நான் உயர்த்தி, என் ஆண்டவரே, எசேக்கியாவுடைய வாழ்க்கையில ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், எல்லாம் தீர்ந்துருச்சுன்னு சொல்லி அவனால இருக்க முடியலப்பா. இன்னொரு பிரச்சனை, வியாதி, இன்னொரு பிரச்சனை, விபத்து, இன்னொரு பிரச்சனை, எதிர்காலத்து குறித்ததான ஒரு பயங்கரமான செய்தி. எல்லாவற்றுக்கும் நடுவில் தேவனை தவிர வேற எதையும் தன்னுடைய தீர்வாக அவன் நினைக்கவில்லை. தேவனை தவிர வேற எதையும் தன்னுடைய சொல்வாக்காக நினைக்கவில்லை. தேவனை தவிர வேற எதையும் தன் நம்பிக்கையாக அவன் நினைக்கவில்லை. கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்ததான அந்த மனுஷன், தேங்க்யூ ஜீசஸ், அப்படி ஒரு எசேக்கியாவை, அப்படிப்பட்டதான ஒரு மன உண்மை, மன உத்தமம், அன்றைய பார்வையில் ஒரு உன்னதமான ஜீவியை நிறைந்தவளாக நம்மை மாற்றும்படித்தான் கர்த்தர் நம்மோடு பேசி இருக்கிறார். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே, ஐயா, அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு கண்ணீரை கண்டே, இதோ உன்னை குணமாக்கினேன். ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. Thank you Jesus. எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏதோ வசனத்தை கேட்கிறவர்களாக அல்ல, இந்த வசனத்தை ஆண்டவர் ஏன் தெரியுமா பேசிட்டு இருக்கிறாரு? அந்த எசேக்கியாவை அவன் உனக்குள்ளே பார்க்க வேண்டும். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே,
அந்த எசேக்கியாவை ஆண்டவர் உனக்குள்ளே பார்க்க விரும்புகிறார். பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்வார், என் குமாரனாகிய தீமோத்தேயுவே, உன் பாட்டியோடைய விசுவாசம், உன் பாட்டியாகிய லோவிசாளுடைய விசுவாசம் உனக்குள்ளே இருக்கிறது. எஸ், அந்த எசேக்கியாவுடைய அந்த மன உறுதி, அவன் கர்த்தர் மேல் வைத்ததான அந்த நம்பிக்கை எந்த சூழ்நிலையும் தன் தீர்வாக, தன் துணையாக, தன் செல்வமாக, செல்வாக்காக கர்த்தரை மட்டும்தானே பார்த்தான். கர்த்தர் சொன்ன வார்த்தை வெளியில இருக்கிறவங்களுக்கு அது எப்படி தெரியல. அவன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான், நல்லதுதான். என் காலத்தில் ஆகிலும் உண்மை இருக்குமே, என் காலத்தில் ஆகிலும் உத்தமம் இருக்குமே, இந்த தேசத்தில் கர்த்தருடைய நன்மை இருக்குமே என்று சொல்லுகிறார். உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு, இதோ சீக்கிரமாய் வருகிறேன். அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு, உனக்குள்ளதை நீ பற்றி கொண்டிரு. ஆண்டவர் சீக்கிரம் வருகிறார். தேங்க்யூ ஜீசஸ். ஏதோ சாதாரணமா ஆண்டவர் உங்களோட பேசல. அன்பு சகோதரனே, எல்லாவற்றையும் இழந்தது போல, நிர்கதியாய் நிற்பதை போல நீ உணர்கிறாயா? கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஐயோ, நான் படுத்து விட்டேன், படுத்த படுக்க கையை காலை கூட ஆட்ட முடியல, மரணம் என் பக்கத்தில் வந்து உக்காந்துருக்குது, சத்தம் கேட்குது, நீ மரித்து போவாய், நீ பிழைக்க மாட்டாய் என்று மரணத்தினுடைய சத்தம் எனக்கு கேட்குது, நான் என்ன செய்வேன்னு சொல்லி நீ நினைக்கிற நேரத்தில் கர்த்தரை பார்த்து என்னை நினைத்துருளும் ஆண்டவரே என்று சொல்லி நீ கேட்பாயானால், ஆண்டவருடைய ஆயுசு நாட்களை கூட்டி கொடுப்பதற்கு வல்லமையுள்ளவராக அவர் இருக்கிறார். 3000 பேர் அரங்கத்தில் இருக்கிறார்கள். ஒரு பெரிய ஸ்டேடியம் அது. அந்த அரங்கத்தை ஒற்றை தூண் தாங்கி கொண்டிருக்கிறது. அந்த தூணுக்கு பக்கத்துல சாய்ந்து கொண்டிருந்தான் சிம்சோன். அவன் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், இந்த ஒரு விஷயம் என்னை நினைத்துள்ளும் ஆண்டவரே, இந்த ஒரு விஷயம் நினைத்துள்ளும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டபொழுது, அவன் உயிரோடு இருந்ததை, உயிரோடு இருந்த காலத்தில் செய்ததை விடவும் அவன் சாகுற அந்த கடைசி நிமிடங்கள் அவன் கர்த்தருக்காக செய்தது பெரிய காரியம். எஸ், இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல, என்னை நினைத்துள்ளும் என்று சொல்லி நீ தேவனிடத்தில் கேட்டு விண்ணப்பிக்கிற இதற்கு பிற்பாடு நீ வாழப்போகிறதான அந்த வாழ்க்கையில தேவனுடைய ஆயுசு நாட்கள் உனக்கு கூட்டி கொடுப்பது மாத்திரமல்ல, தேவனுடைய நன்மைகள் நிரம்ப உனக்கு கிடைக்க போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்பீராக, கண்ணீரை காண்பீராக, எல்லா சூழ்நிலைகளிலிருந்து பிள்ளைகளை விடுவிப்பீராக. சுகம் தருகிறவர் மாத்திரமல்ல, ஜெயம் தருகிறவர் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ். மீண்டும் கரங்களை தட்டி கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. ஒருவரை ஒரு வாழ்த்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.